இன்றைய இதமான தென்றலில் உலாவி வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 41 கல்லாமை. குறள் எண் 403. கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார்முன் சொல்லாது இருக்கப் பெறின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்லாதவரும் மிக நல்லவரே, தாமே தம்மை அறிந்து கற்றார் அவையின் கண் ஒன்றையும் சொல்லாதிருத்தல் கூடுமாயின் என்கிறார். சுருக்கமாகவும் சொல்கிறேன். அதாவது, கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்க பெற்றால் கல்லாதவர்களும் மிக நல்லவரே ஆவார். பாருங்க, கற்றவர்கள் முன்னிலையில் ஒன்றும் சொல்லாமல் இருந்து விட்டால் அவரும் நல்லவரே என்கிறார். அதாவது, கல்லாதவர் அவரும் நல்லவரே என்கிறார். நம்மளுக்கு தெரியாது அல்லவா? ஏன் நீங்கள் இடத்தையாவது போய் அங்கே உளறிட்டு இருக்கணும்? அதுக்கு தான் சொல்கிறார். அற்புதமாக பேசியிருக்கார் பாருங்கள் ஒவ்வொன்றையும். அடுத்தது வினை தூய்மை. அதிகாரம் 66 653. ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அதும் எனும்பவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மேலாக கடைவேம் என்று கருதுவார். தம் ஒளி கெடுவதற்கு காரணமாய் வினையை செய்தலை தவிர்க்க. குறிப்பாகவும் சொல்கிறேன், மேன்மையுற வேண்டும் என்று விரும்புவோர் தம்முடைய மதிப்பை கெடுப்பதற்கு காரணமான செயலை செய்யக்கூடாது. அதாவது, வழங்கிடுச்சா பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கிறார். ஒருவன் மேன்மை அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு செய்யத்தகாத செயல்களை செய்யக்கூடாது. தம்முடைய மதிப்பை கெடுப்பதற்கு காரணமான செயலை செய்யக்கூடாது. அதாவது மேன்மை அடைய வேண்டும் என்று எண்ணி செய்யக்கூடாத செயல்களை செய்யக்கூடாது. தம்முடைய மதிப்பை கெடுப்பதற்கு வேண்டிய செயலை செய்யக்கூடாது என்கிறார். என்ன அற்புதமாக விளையிருக்கார் பார்த்தீங்களா? ஒரு மனிதன் மேன்மை அடைய வேண்டும் என்பது உண்மைதான், புகழடைய வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அவன் கற்ற வழியில் எப்படி மேன்மை அடைய வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். சும்மா தேவையில்லாத ஒரு இதில் தலையிட்டு கடைசியில் அசிங்கப்படுறது நல்லதல்ல. அதுதான் சொல்லியிருக்காரு. அடுத்தது குறள் எண் 467 அதிகாரம் 47. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதாவது, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செய்யத்தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும். துணிந்தபின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும் என்கிறார். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செய்யத்தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும். துணிந்தபின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும் என்கிறார். துணிந்தபின் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், அப்புறம் செய்ய வேண்டும் என நினைக்கிறோம், அதை செய்ய முடியுமா முடியாதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். துணிந்தபின் மறுபடி பின்வாங்குவது நல்லதல்ல. எதையும் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்கிறார். எதையுமே ஆராய்ந்து பார்த்து இதை நம்மளால் செய்ய முடியுமா என்று செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் நாம் கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம போய் இதை செய்ய முடியுமா என்று எண்ணுவது நல்லதல்ல, பின்வாங்குவது நல்லதல்ல. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. என்ன அற்புதமாக பேசியிருக்கிறார் பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு குறளையுமே அவர் பேசுவது அவர் எழுதியிருப்பது அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எந்த விதமாக எழுதியிருக்கார் பார்த்தீங்களா? இதுதான் மனிதன். அவர் தான் திருவள்ளுவர். இல்லைன்னா அன்னைக்கு 85 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவார். உலகத்திலேயே தமிழுக்கு பெருமை. தமிழ் செம்மொழி. ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலே நம் மொழி செம்மொழியாக திகழ்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதான். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.